உலகத்தில் எல்லா ஜோதிடரும் இந்த பழமொழி சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. சனி கொடுத்தால் யார் தடுப்பர்? கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது சார். உங்களுக்கு என்ன சார், நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. சனீஸ்வரர் ஆயுள்காரகன். ஆயுள் பங்கம் வந்துருச்சுன்னா சனி கொடுத்தால் யார் தடுப்பர்னு கேட்குறீங்க. சனி கொடுத்ததை அனுபவிக்கிறதுக்கு நாம் இருக்கணுமே சார். நீங்கள் கேட்குறதெல்லாம் கரெக்டு. என்ன தான் ஆயுள்காரகனாக இருந்தாலும் அந்த புக்தி யாரோடது வருது, ருண ரோகாதிபதியினுடைய திசை வருதா, புக்தி வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். வெறும் ஆயுள்காரகன் மட்டுமே ஆயுள் பாகத்தை கொடுக்க மாட்டான், அந்த பிரச்சனையை கொடுக்க மாட்டான். ஆனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பர்னு சொன்ன உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? மற்ற கிரகங்கள் கொடுத்தால் அது ஸ்திர சொத்தாக இருக்காது. ஆனால் சனீஸ்வரர் கொடுத்தால் பரம்பரையாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சொத்து இருக்கும். நிரந்தர சொத்தாக இருக்கும், நிரந்தர தீர்வாக இருக்கும். அதனால தான் நம்ம கூட சொல்லுவோம், சார் இது நீங்கள் சம்பாரித்த வீடா சார் அப்படின்னா, இல்லை சார் எங்கள் பாட்டன் சம்பாரித்தது. முப்பாட்டன், பாட்டன், மகன், பேரன், பேத்தி, எள்ளு பேத்தி, கொள்ளு பேத்தி அப்படின்னு பரம்பரையாக அந்த சொத்து போய்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட சொத்துக்களையும் சுகங்களையும் பணத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வரர். ஈஸ்வரனுக்கு நிகரான பட்டம் பெற்றவர் சனீஸ்வரர், வேறு யாருமே கிடையாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய நாராயணனுக்கு ஈக்குவலான பட்டத்தை பெற்றவர் சூரிய பகவான். ஏன்னா ஆயுள் கார்கன். சூரிய பகவானை நீங்கள் வழிபட்டீங்கன்னா ஆயுள் விருத்தி, அந்த ஆயுளில் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதில் கூட சொல்லுவாங்க ஆரோக்கியம் பாஸ்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூரியனுக்கு உண்டானது ஆரோக்கியத்தை தரக்கூடியவன். நீங்கள் விஞ்ஞானத்தில் பார்த்தீங்கன்னா டி விட்டமின் சார், பிறந்த குழந்தை கொஞ்சம் சீக்கிரமாக பிறந்துச்சுன்னா சூரிய வெளிச்சத்தில் காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, ஆனால் அன்றைக்கே சொல்லிட்டாங்க ஆரோக்கியம் பாஸ்கரம். அதே மாதிரி தான் சனீஸ்வரர் ஆயுள் காரகனாக இருந்தாலும் சனீஸ்வரர் தரக்கூடிய அந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்றக்கூடிய அவர் தரக்கூடியது நிரந்தர சொத்தாக இருக்கும், பரம்பரை சொத்தாக இருக்கும். அப்படிப்பட்ட சொத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா அந்த சொத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய தானங்களும் தர்மங்களும் பண்ணணும். அதுதான் சூட்சுமம். அதனால்தான் பெரியவங்க கொடுக்கும்போது அதில் எழுதியிருப்பாங்க, நீங்கள் இதில் இருந்து வரப்பட்ட வருமானங்களையும் இதில் இருந்து வரப்பட்ட சந்தோஷங்களை மட்டும் நீங்கள் அனுபவிக்கிறது இல்லை, அந்த வருமானங்களையும் நீங்கள் தானங்கள் செய்யணும், தர்மங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட்டு, கோவில்கள் அப்படின்னு கட்டி இதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க.